நேற்று முன்தினம் நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவியை விட்டு பிரிவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவாகரத்து மனுவையும் தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் அவரது மனைவி தற்போது ஆர்த்தி ஜெயம் ரவி தன்னிடமிருந்து விவாகரத்து கோரியது தன்னிச்சையாக அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், இது தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். சமீபத்தில் ஊடகங்களில் பல அறிக்கைகள் வெளியாகியிருந்தது. அந்த அறிக்கையில் ஜெயம் ரவி தனது மன வாழ்க்கையை முறித்துக் கொள்வதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் அவர் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் எல்லாம் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் அவரது மனைவி ஆர்த்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் சமீபத்தில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன். இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த 18 வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம், கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்துவிட்டதாக நான் உணர்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் என் கணவரிடம் மனம் விட்டு பேச, என் கணவரை சந்திக்க வேண்டும் என நான் சமீப காலமாக பலவித முயற்சிகளை செய்தேன். ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது. நானும் என் 2 குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். திருமண பந்தத்திலிருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்தது, அவராகவே எடுத்த முடிவு தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவல்ல என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இத்தனை காலமாக எங்களுக்கு ஆதரவு மட்டுமின்றி நல்வழி காட்டி வரும் பத்திரிகை, ஊடகம் மற்றும் ரசிக பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. உங்கள் அன்பும் ஆதரவும் மட்டுமே என்னையும் என் குழந்தைகளையும் இந்த காலகட்டத்தில் தூணாக காத்து நிற்கும். இந்த சோதனையிலிருந்து நாங்கள் மீண்டு வர உங்கள் பிரார்த்தனைகள் துணை இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களது தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.